வாக்கு கேட்க சென்ற இடத்தில் தாய்மார்களிடம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உணர்ச்சிகரமாக பேசியதை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். இதே மண்ணின் மைந்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போட்டியிடலாம். ஆனால் விஜய பிரபாகர் சொந்த மண்ணில தான் போட்டியிடலாம். ரத்த பந்தத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விருதுநகர் தொகுதிக்கு வந்திருக்கார். நான் சும்மா இப்படி வருவோம் போயிருவோம் நினைக்காதீங்கம்மா. கடைசி வரைக்கும் உங்களோட நாங்கள் துணை நிற்போம், உறுதியாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கே தெரியும், கேப்டன் வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதி முதல் வெற்றி, அடுத்தது ரிஷிவண்டியம் தொகுதி, இன்னைக்கு எம்எல்ஏ தொகுதியில எத்தனையோ உதவிகளை நாம செய்திருக்கிறோம். இது எங்க சொந்த மண், நம்ம சொந்த பந்தங்கள், எங்க ரத்த பந்தங்கள். இங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க செய்ய போகிறோம்? தாய் குலங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு நம்ம வீடு கேப்டன் நினைவகம் தவிர வேற எங்கேயும் போகாம இருந்தேன். அப்போ கூட்டணி அமைந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கேட்டார், 40 தொகுதிக்கு நீங்க போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா என் தாய் குலங்களுக்கு தெரியும், ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும், எத்தனை வேதனைகள் சோதனைகள் எவ்வளவோ இருந்தாலும் என்னுள்ளே அடக்கி இன்னைக்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அத்தனை மக்களையும் சந்தித்து கூட்டணி தர்மத்தை மதிக்கின்ற வகையில இன்றைக்கு 40 தொகுதிகளுக்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சு இப்ப கடைசியா விருதுநகருக்கு நான் வந்திருக்கேன். இங்க விவசாயம் அதிகம். நானும் சரி கேப்டனும் சரி விவசாய குடும்பத்தில இருந்துதான் இன்னைக்கு சென்னையில இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். எங்க மாமனார் இங்க ராமானுஜபுரத்துல தான் பிறந்தாரு, குலதெய்வம் இங்கதான், கல்யாணம் நடந்ததும் இந்த மதுரையில தான், கட்சி ஆரம்பிச்சதும் திருப்பரங்குன்றத்துல தான், பிள்ளைகளுக்கு மொட்டடிச்சு காது குத்துனதும் நமது அழகர் கோயில்ல தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.